Hi everyone, welcome to Spectator Views YouTube channel and the video India versus Zimbabwe. First T20I review and second T20I preview பார்க்குறோம் and இந்த சீரிஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்தியா ஸ்குவாட் ரிவ்யூ வீடியோவில் சீனியர் பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆன காரணத்தினால இந்த T20I மேட்ச் இந்த சீரிஸ் ஒரு பரபரப்புக்குள்ளாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. ஜிம்பாப்வே முதல் போட்டியில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்தியன் ஜூனியர் பிளேயர்ஸ் ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் இன்னொரு விஷயம் நேற்று ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது வேர்ல்டு கப் மேட்ச் தவிர்த்து மீதி எல்லா மேட்சுமே பார்த்திங்கன்னா T20I ஹராரேயில் மட்டுமே இந்தியா ஜிம்பாப்வே விளையாடிருக்காங்க. அதில் சில மேட்சஸ் ஜிம்பாப்வே தோல்வி அடைஞ்சாலும் வெற்றிகளும் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா சீரீஸ் ஃபுல்லாகவே ஹராரே ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நல்ல பலனும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் நான் ப்ரிவியூவில் நேற்று சொன்னது என்னென்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா வெயில் நிறையா இருக்குது அப்படின்னா சேசிங் பண்ணக்கூடாது, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் சுப்மன் கில் இந்தியா கேப்டன் சேசிங் சூஸ் பண்ணார். ஸோ ஜிம்பாப்வே பார்த்திங்கன்னா 115க்கு 9 20 ஓவர்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் விக்கெட் போன பிறகு பார்த்திங்கன்னா பெருசாக பார்ட்னர்ஷிப்பில் ரெண்டாவது விக்கெட்டுக்கு மட்டும் ஒரு 34 ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க. மதவிரே மற்றும் பென்னட் 34 ரன் 24 பாலில். அது தவிர்த்து பெரிய பார்ட்னர்ஷிப்பில் இன்ஃபேக்ட் விக்கெட் கீப்பர் மடாண்டே 29 ரன் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்தார். 15.3 ஓவரில் 9 விக்கெட் இழந்தாங்க 90க்கு. பட் மடாண்டே கடைசி வரைக்கும் உறுதியாக நின்று 115 ரன் ரீச் பண்ண வச்சார். 29 ரன் 25 பால் நாட் அவுட், அதில் 4 பவுண்ட்ரி. ஸோ குறிப்பிடத்தக்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் பேட்டிங்கில் இவர் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி இந்தியாவுடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் 6 பவுலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டிங் ரொம்ப சுமாராக இருந்தது. ஆக்சுவலாக 2 பிஷ்னாய் ஒரு கேட்ச் பிடிச்சாரு, வாஷிங்டன் சுந்தர் ஒரு காட்டன் போல்டு ஒரு ரன் அவுட் பண்ணார், அண்ட் த்ருவ் ஜுரல் ஒரு ஸ்டம்பிங் பண்ணார். பட் ஸ்டில் த்ருவ் ஜுரல் ஒரு ஈஸி ட்ராப் சான்ஸ் விட்டார், ஒரு ரன் லீக் பண்ணார். அண்ட் அதே போல் கிரவுண்ட் ஃபீல்டிங்லேயும் ஃபீல்டர்ஸ் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாங்க, ரன் அவுட் வாய்ப்புகளை தவற விட்டாங்க. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலீல் 3 ஓவரில் 28 விக்கெட்லெஸ். அவர் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு நிறைய அவுட் ஸ்விங்கர்ஸ் போட்டார். பட் காற்று பெருசாக இல்லாத காரணத்தினால அவரால் இன்ஸ்விங்கர் போட முடியலை. முகேஷ்குமார் முதல் பாலில் ஒரு விக்கெட் எடுத்தார். பட் அதன் பிறகு அவராலையும் விக்கெட்ஸ் எடுக்க முடியல. ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் தவறான ஷாட்ஸ் ஆடினாங்க. பிஷ்னாய் 4 விக்கெட். வழக்கமாக பார்த்திங்கன்னா அவருடைய கூகுளி ப்ரெடிக்டபுளாக இருந்திருக்கும். பட் ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் கொஞ்சம் தவறு செஞ்சாங்க, அதில் 4 விக்கெட் கிடச்சிது. அண்ட் அபிஷேக் சர்மா 2 ஓவரில் 17. முதல் ஓவரில் சில டாட் பால்ஸ் போட்டாங்க. பட் பிச்சில் டேன் இல்லாத காரணத்தினால அவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ப்ரெடிக்டபுளாக போயிட்டார். அண்ட் ஆவேஷ் கான் சிக்கந்தர் ராசாவுடைய விக்கெட் எடுத்தார். கொஞ்சம் 7 ரனுக்கு மேலே போச்சு. பட் ஸ்டில் ஒரு எஃபெக்டிவான விக்கெட். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஹேட்ரிக் கிடைக்கல, 2 விக்கெட்டு ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டு. அவருடைய ஸ்பெல்லில் பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு காட்டன் போல்டு. ஸோ அவருடைய ஸ்பெல் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஈஸி வின் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிச்சை தவறாக கணிச்சிட்டாங்க. பிச் சேசிங் அப்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை, பந்து கொஞ்சம் லேட்டாக வந்தது. ஸோ அதை அபிஷேக் சர்மா 4வது பால்லே ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனார், முதல் விக்கெட்டுக்கு அவுட் ஆனார். ஸோ இந்தியாவுடைய பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது விக்கெட்டுக்கு கில் மற்றும் ஜுரல் ஒரு 21 ரன் மட்டும்தான் பார்ட்னர்ஷிப்பு. இன்ஃபேக்ட் அதிக ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கில் 31 ரன் 29 பால் 5 பவுண்ட்ரி. சிக்கந்தர் ராசா பாலில் போல்டு. வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் 7வது பேட்டராக உள்ளே வந்தார். 5 விக்கெட் போன பிறகு 27 ரன் 34 பாலில் தனியாக கடைசி ஓவர் வரைக்கும் போராடினார், ஒரு பவுண்ட்ரி ஒரு 6. பட் கரெக்டான நேரத்தில் அவருக்கு ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாக ஸ்ட்ரைக் கிடச்சிது. அண்டு ஒரு சில தவறான ஷாட்ஸ், அவரால் பெரிய ஷாட்ஸ் போகவும் முடியல சில பால்ஸ். ஏன்னா ஸ்லோ ஐரன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அந்த நேரத்தில். பவுலிங் சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அதன் காரணமாக அவரால் பெரிய ஷாட்ஸ் போக முடியல. கேப் இன்ஃபேக்ட் நிறைய சிங்கிள்ஸ் டூஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. பட் பவுலர்ஸை ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடாதுன்னு சில பால்ஸ் டாட் பால்ஸ் அவரே ஆடினார். ஸோ இதன் காரணமாக ப்ரெஷர் அவர் மேலே போட்டுக்கிட்டார். அதன் காரணமாக இந்தியா 13 ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆவேஷ் கான் பிஷ்னாய் அது 2ல் ஒரு சில பவுண்டரிஸ் அடித்தாங்க, பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ரிங்கு சிங் ரொம்ப ஏர்லியராக கொண்டு வந்தாங்க. பட் ஏர்லியராக கொண்டு வந்து அவர் அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் இந்திய அணி செய்த தவறுகள். மற்றபடி ஜிம்பாப்வேயுடைய கிரவுண்ட் ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் ரொம்ப நல்லா இருந்தது. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. பென்னட் பார்த்திங்கன்னா முதல் ஓவர் போட்டார். முதல் ஓவர்லேயே மெய்டன் ஒரு விக்கெட், அபிஷேக் சர்மாவுடைய விக்கெட். அண்ட்
வெலிங்டன் மசக்கட்ஸா அவரும் பார்த்தீங்கன்னா 3 ஓவரில் அவேஷ்கானுடைய விக்கெட் எடுத்தார். பெரிய ஷாட்டு, ஒரு சில பவுண்டரிஸ் அவருக்கு கொடுத்தாரு. அண்ட் தொடர்ந்து அவேஷ்கான் அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணணும்னு ஒரு இன்டென்ட் காமிச்சு விக்கெட்டை த்ரோ பண்ணார். அண்ட் டெண்டாய் சட்டாரா கடைசி ஓவர் வரைக்கும் அவர் தான் போட்டார், 3 விக்கெட். இன்ஃபேக்ட் மேட்சை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தது டெண்டாய் சட்டாராவுடைய ஸ்பெல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முசரபானி அவருடைய டால் ஷார்ட் பால்ஸ் அவருடைய உயரத்துக்கு நல்லா போட முடியும். ருத்ராஜ் கெய்க்வாட் எதிர்பார்த்தது போலவே அவருடைய விக்கெட் எடுத்தார், ருத்ராஜ் கெய்க்வாடுடைய விக்கெட். அண்ட் ஜாங்வே 4 ஓவரில் ஒரு விக்கெட். அவருடைய ஸ்லோயர் ஒன்ஸ் கடைசி கட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் வாஷிங்டன் சுந்தர் மாட்டினது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோயர் ஒன்ஸில் தான். பேஸ் அவருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில சிக்ஸர்ஸ் அல்லது பவுண்டரிஸ் கிடச்சிருக்கும், பட் கிடைக்கல. சிக்கந்தர் ராசா பட் இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச்சில். இன்ஃபேக்ட் ஜிம்பாப்வே கேப்டன் பேட்டிங்கில் 17 ரன் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் 19 பாலில். பட் 4 ஓவரில் 3 விக்கெட் அழகாக எடுத்து மேட்சை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தார். ஃபீல்டிங்கில் நான் ப்ரிவியூவில் சொன்னது போலவே பேட்டிங், போலிங் அண்ட் ஃபீல்டிங் 3லையுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் இன்றைக்கி பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல, பட் ஸ்டில் கேமை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தார். அவருடைய போலிங் சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதன் காரணமாக அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கிடச்சிது. ஸோ நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் இதே கிரவுண்டில் தான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வின்னிங் காம்பினேஷன் ஜிம்பாப்வே மாற்ற மாட்டாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் த்ரூ ஜூரல் இடத்துல கண்டிப்பாக விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் அல்லது அபிஷேக் சர்மா பிளேஸில் ஓப்பனிங் ஸ்லாட்டில் சாய் சுதர்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி கலீல் அகமது இடத்துலையும் போலிங் ஒரு பேஸ் பாலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டத்தில் இந்த மேட்சை போட்டு விட்டாங்க, தவறான பதட்டத்தில் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. அண்ட் போலிங் அண்ட் ஃபீல்டிங் போலிங் நல்லா இருந்தது, பட் ஃபீல்டிங் கொஞ்சம் சுமாராக இருந்தது இந்தியா பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் பேட்டிங் மட்டும்தான் ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்ச். ஸோ ஒரு பரபரப்பு, ஒரு ப்ரெஷர் காரணமாக தோற்றுட்டாங்க. ஸோ எப்படி இந்த சீரிஸை முடிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன் கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.